கோலோவெஜினோபிளாஸ்டி இந்த சர்ஜரி பற்றி முன்னாடியே நான் வீடியோவில் பேசியிருக்கேன். இந்த சர்ஜரியை வந்து பலவிதமான மெத்தடில் பண்ணலாம். ஒன்று ஃபுல்லாகவே அப்டமன், அதாவது வயிற்றை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அந்த பெருங்குடலை கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு அதை கொண்டு வந்து வெஜினா க்ரியேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற குடலை அனஸ்டமோஸ் பண்ணுறது, அதாவது சேர்த்து விடுறது. இது வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி பண்ணுற மெத்தடு. இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா லாப்ராஸ்கோபி அசிஸ்டடாக சிக்மாய்டை தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக, அதாவது இந்த சிசேரியன் செக்ஷன் பண்ணால் போடும்போது லோயர் அப்டமனில் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்சிஷன் போட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் குடலையும் அந்த மலைக்குடலையும் சேர்த்து பண்ணுறதை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்மாய்டு கோலனை கீழே கொண்டு வந்து வெஜினா க்ரியேட் பண்ணுறது ஒரு விதமான மெத்தட். இப்போ ரீசன்ட் அட்வான்ஸ் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா ப்ரொசீஜரையுமே லேப்ராஸ்கோபி மெத்தட்லேயே நம்மளால் பண்ண முடியும். எல்லாத்தையுமே லேப்ராஸ்கோப்பியில் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, ஆஸ் யூஷுவல் லேப்ராஸ்கோப்பியில் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்கும் வயிற்றில். ஒன்று அம்பிளிகஸில் இருக்கும், அப்புறம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி ஒரு அப்டமன், லோயர் அப்டமனில் அந்த மாதிரி மட்டும்தான் இன்சிஷன்ஸ் இருக்கும். அந்த கீழே சிசேரியன் செக்ஷன் போடுற இடத்துல போடக்கூடிய இன்சிஷனையும் அவாய்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரெக்கவரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ டோட்டல் லாப்ராஸ்கோபிக் கோலோவெஜினோபிளாஸ்டி இதை வந்து ரீசன்ட் அட்வான்சிங் மெத்தடு. இதில் வந்து பேஷண்ட் ரெக்கவரி வந்து ஒரு 2 டேஸ்லேயே எழுந்து நல்லா நடந்துருவாங்க. ப்ளஸ் வந்து ரொம்ப பெயின் இருக்கிறதில்ல, ஏன்னா நம்ம வந்து இன்சிஷனும் போடுறதில்ல, பெரிய இன்சிஷன் போடுறதில்ல. அதனால் இது ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னிக்கு. இந்த டெக்னிக் வந்து டிரான்ஜெண்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம வயிற்றையே ரொம்ப பெருசாக கிழிக்காமல் லேப்ராஸ்கோபி மூலியமாகவே வெஜினோபிளாஸ்டி க்ரியேட் பண்ணி தர்றது வந்து கிராட்டிஃபைங் சர்ஜரி. முதல்ல அவங்களுக்கு வந்து டிரான்ஜெண்டர்ஸ் வந்து விரும்புகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்கிடெக்டமியும் பண்ணிவிட்டு பினல் ரிமூவலும் பண்ணிவிட்டு வெஜினோபிளாஸ்டி பண்ணுறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக இருக்குது. அது வந்து லேப்ராஸ்கோபி மூலியமாக பண்ணும்போது ரெக்கவரி ரொம்ப நல்லாயிருக்கும், ரிசல்ட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு.